தேவனுக்கு மகிமை. தேவனுடைய புத்திரர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனை அப்பா என்று அழைக்கக்கூடிய இடத்திலே நம்மை தகுதிப்படுத்துகிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பிள்ளைகள் என்ற இடத்தை கடந்து புத்திரன் என்ற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பிள்ளைகள் என்ற இடத்திலே காட்சியளிக்கிறோம். பிள்ளைகள் என்பது குழந்தைகள் என்ற நிலையை தாண்டி, சிறு பிள்ளைகள் என்ற நிலையை தாண்டி பிள்ளைகள் என்ற நிலை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நீங்கள் குழந்தைகள் என்ற இடத்திலே இருக்கிறீர்கள் என்று பவுல் குற்றம் சாட்டுகிறார். அது ஒரு மாம்சத்துக்குரிய நிலை. அது ஆக்கினைக்கு நேராக நம்மை கொண்டு போகும். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே என்று பவுல் அழைக்கிறார். பிள்ளைகள் என்ற இடத்தை அடையாத அனுபவம்தான் சிறு பிள்ளைகள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே புத்தியில்லாத கலாத்தியரே என்று அவர்களை கண்டிக்கிறார். குழந்தைகள் என்ற மாம்சீகமான அனுபவமோ சிறு பிள்ளைகள் என்ற அனுபவமோ இல்லாத இடத்திலே பிள்ளைகள் என்ற அனுபவத்திலே நாம் வளர வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளின் அப்பம் என்பது தெய்வீக சுகம். நாம் பிள்ளைகள் என்ற இடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் என்ற இடத்தை கடந்துதான் புத்திரன் என்ற இடத்துக்கு வர வேண்டும். பிள்ளைகள் என்பது சில்ட்ரன், புத்திரன் என்பது சன். அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி மேற்சொல்லப்பட்ட வசனங்கள் அனைத்தும் வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகவே நாம் புத்திரர் ஆகிறோம். புத்திரன் என்பது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் புத்திரன் என்ற இடத்திலும் நாம் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசு சொல்லுகிறார். இங்கு ஆபிரகாமின் குமாரன் என்ற இடத்திலே சுதந்திரம் இருக்கிறது. அநியாயமாய் பெற்றுக்கொண்டதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சக்கேயு சொல்லுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன் என்று பார்வோனோடு சொல்லும்படியாக தேவன் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். இறுதியாக தேவகுமாரனையே கொலை செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் வந்தார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலே ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்ற தீர்ப்பு கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரர். ரோமர் 8:14 படி எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 வசனத்திலே தேவனுடைய புத்திரருடைய தகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த குணசீலம் இருந்தால்தான் நாம் தேவனுடைய புத்திரர். ரோமர் 8:23 ஆவின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தங்களுடைய சரீரத்தை மீட்டுக்கொள்ளுகிறவர்களே உண்மையான தேவனுடைய புத்திரர். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படியாயினும் நான் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், அதற்காக அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் பிலிப்பியர் 3:10-11 எழுதுகிறார். நாம் அனைவரும் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் பரலோகத்தின் அனைத்து சுதந்திரத்தையும் அடைந்து கொள்வார்கள். 1 பேதுரு 1:5 விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், சிறு பிள்ளைகள் என்ற அனுபவத்தை தவிர்ப்போம். பிள்ளைகள் என்ற அனுபவத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். புத்திரனாக வளருவோம். சரீரத்தை மீட்டுக்கொள்ளுவோம். சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.